அவங்க கையில் இன்னைக்கு முழு நிர்வாகம் இருக்கு. முதலமைச்சர் கையில் நிர்வாகமே இல்லையே. அவர் பொம்மையா பேருக்கு முதலமைச்சரா இருக்கார். மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டின் பொம்மை முதல்வராக செயல்படுகின்றார் என்றும் அவர் கையில் நிர்வாகம் இல்லை எனவும் பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா காட்டமாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் கருணாநிதி மட்டும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கு பயந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் கருணாநிதி ராஜினாமா பண்ணினது தமிழ்நாட்டில் நடந்திருக்கா இல்லையா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். நடந்திருக்குல்ல. அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழக தீய ஆட்சி. காரணம் என்னன்னா, இன்னைக்கு காவல்துறை எப்படி இருக்கு? முதலமைச்சருடைய நேரடி நிர்வாகத்தில் இருக்கிற காவல்துறை சிவகங்கை மாவட்டத்தில் அஜித் குமாரை 5 பேர் சேர்ந்து காவலர்கள் அடிச்சு கொண்டு இருக்காங்க. சரி, மயிலாடுதுறையில் டிஎஸ்பி அவர் தெளிவாக சொல்லியிருக்கார், 23 இடங்களில் அனுமதி இல்லாத பார், அது மீது நடவடிக்கை எடுத்ததுனால இப்போ அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவர் சஸ்பெண்ட் ஆன அடுத்த நிமிஷம் அந்த 23 பாரும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறை நிர்வாகத்தை ஸ்டாலின் அவர்கள் பார்க்குறாரா, இல்லை வேற யாராவது அவுட் சைடு ஏஜென்சியா, அன்கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ், அவங்க கையில் இன்னைக்கு முழு நிர்வாகம் இருக்கு. முதலமைச்சர் கையில் நிர்வாகமே இல்லையே. அவர் பொம்மையா பேருக்கு முதலமைச்சரா இருக்கார். அவரோட ஓன் டிபார்ட்மெண்ட் இட் இஸ் இன் ஷாம்பிள்ஸ். சரி, நான் என்னோட சோஷியல் மீடியாவில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.